மற்றும் மக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தும் சேவை பெறும் உரிமை சட்டம் அமல்படுத்த வேண்டி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் கிராம சபை மீட்பு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்கம் சார்பாக கே. குருநாதன் ஐயா அவர்கள் தலைமையில் சிறப்பாக மாபெரும் கண்டன உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இக்கூட்டத்தில் எனக்கு முன் கண்டன உரையாற்றிய சக்திவேல் அட்வொகேட் ஐயா அவர்களுக்கும் இந்திய வாக்காளர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் பொன் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் எனக்கு பின்பு கருத்துரை ஆற்ற இருக்கும் அனைத்து இயக்கங்களுடைய தலைவர் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கும் மேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 75 ஆண்டுகள் நடந்தும் இன்று வரை இந்தியா நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கொத்தடிமையாக்கப்பட்ட உழைப்பாளி விவசாய பெருங்குடி மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கா என்றால் இன்று வரை கிடைக்கவில்லை. சுதந்திரம் யாருக்கு கிடைச்சிருக்குதுன்னா நாட்டை ஆளக்கூடிய இந்திய மூத்த முதற்குடி ஜனாதிபதி மற்றும் இந்தியாவுடைய பிரதமர், இந்தியாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர், இந்திய அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அனைத்து மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர் போன்ற இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி பொறுப்பாளர்கள், தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஆகிய அனைத்து கொள்ளைக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்று சுதந்திரம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் வெட்கக்கேடா இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி தலைமைகள் அந்த சட்டத்தை வழி நடத்துகிறதா, இல்லை தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சிகள் இந்த சட்டத்தை கையில் எடுக்கின்றதா, இல்லை அவங்க அடித்த கொள்ளைகளுக்கும் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் அடித்த கொள்ளைகளுக்கும் தேவையான வசதிக்கு அவங்க தேவைக்காக வசதிக்காக சட்டத்தை ஏற்றிக்கொண்டு அரசாணையை வெளியிட்டு அந்த எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், பிரதமர், கட்சி பொறுப்பாளர்களை பாதுகாப்பதற்கு மட்டும் இந்தியாவிலும் தமிழகத்திலும் சட்டத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் அடித்தட்டு மக்கள், வேளாண்குடி மக்கள், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கொத்தடிமையாக்கப்பட்ட மக்களுக்கு இந்த சட்டத்தை அம்பேத்கர் ஐயா அரசியல் சாதத்தை எழுதியது போல் இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்களா? ஆட்சியாளர்களும் அதுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு துணையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இந்தியாவினுடைய வாழக்கூடிய மனிதமான மக்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கும் துணையாக நிற்கக்கூடிய அரசு துறையினுடைய IAS, IPS, IFS போன்ற அதிகாரிகள் இந்த மக்களுக்கு துணையாக செயல்படுகிறார்களா? இல்லை, வெட்கக்கேடாக இருக்கிறது. நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டு, நாட்டை காட்டிக் கொடுத்துக் கொண்டு, நாட்டில் உள்ள சொத்துக்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு காட்டிக் கொடுத்துக் கொண்டு இருக்கின்ற மத்திய மாநில அரசுகளுக்கு கைக்கூலியாக
இருக்கக்கூடிய இந்த IAS அதிகாரிகள் இன்னைக்கு கை கோர்த்து அவர்களோட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெட்கக்கேடாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த நடக்கின்ற அநீதிகளுக்கு சமூக ஆர்வலர்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் பல போராட்டங்கள் மூலமாகவும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு மனுக்கள் மூலமாக இயற்கை வளங்கள் கொள்ளை போகிறது, விவசாய நிலங்கள் கொள்ளை போகிறது, தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லாத படித்த இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். படித்த பெண்களுக்கு மாணவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பாலியல் கொள்ளை. இந்த நாடு இன்னைக்கு போதை கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் படித்த ஆட்சியாளர் IAS அவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் மூலமாக செய்த மனுக்கள் கொடுக்கிறார்கள். இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்களா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்? வெக்கம் கட்ட IPS இந்த MLA MP முதலமைச்சர் கொள்ளையடித்த சொத்துக்களுக்கும் அவர்களுக்கு துணையாக செயல்படுவதற்கு தான் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க, நீர்நிலைகளை கொள்ளையடிக்கிறாங்க, மலைகளை அடிச்சு நொறுக்கிறாங்க. உடனடியாக மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நமது சமூக ஆர்வலர் ஐதர் அலி ஐயா அவர்கள் பலமுறை போராட்டம் பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த மலையும் மண்ணையும் கழுத்தி கொள்ளையடிக்கிற தீய தமிழகத்தினுடைய தீய குண்டர்கள், ஆத்துமனைகளை கொள்ளையடிக்கிற குண்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஐதர் அலி ஐயாவை லாரி அடிச்சு சாகடிக்கிறாங்க. இதான கலாச்சாரம், தங்களுடைய கலாச்சாரம் தான் சொல்லுதானா? கேட்கிறேன். ஏற்கனவே 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாங்கள தமிழ் தலைவர்களை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேலையை செஞ்சாங்களா? நாட்டை கொள்ளையடிக்கிறது, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறது, அடித்தட்டு மக்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் அரசாணையின் அடிப்படையில் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த மக்களுக்கு ஒதுக்காம, அந்த மக்களுக்கு கொடுக்காம, அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்காத, அவங்களுக்கு கல்வி கொடுக்காத, இயற்கை வளங்களை காப்பாற்ற முடியாத, இயற்கையான நீர்நிலைகளை காப்பாற்ற முடியாத, இயற்கை இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம், இலவசமான குடிநீர் வாங்காத ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் 75 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இந்த IAS அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டு சேர்ந்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய இயற்கை வளம், கனிம வளம், படித்தவர்களை வேலை வாய்ப்பு சூறையாடி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வட மாநிலத்தில் இங்க வந்து பரிசு எழுதி தமிழகத்தில் உள்ள அனைத்து 40 துறைகளுக்கு மேல 40 துறையில இன்னைக்கு வட மாநிலத்துக்காரன் இங்க வேலை வாய்ப்புல உள்ள பூண்டு இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள பூந்து தமிழகத்தினுடைய இயற்கை வள, கனிம வளம், வேலை வாய்ப்பு, படிப்பு அனைத்திலையும் இன்னைக்கு வட மாநிலத்துக்காரன் தமிழகத்தில் உள்ள பூந்து இருக்கான். எதுக்கு அந்த நாட்டை ஆள்றீங்க? எதுக்கு கேட்கிறேன்? எதுக்கு ஓட்டு கேட்க வரீங்க? தமிழக மக்களையும் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளையும் கனிம வளத்தையும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்து வரீங்கல்ல. தமிழ்நாட்டு படித்த இளைஞர்களை பாதுகாக்க சொல்லி நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறீங்கல்ல. கனிம வளத்தை பாதுகாக்கிறது, இயற்கை வளங்களை பாதுகாக்க சொல்லி நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறீங்கல்ல. என்ன சொல்லி வந்தீங்க? இந்த ஆயுத்த சட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துறோம். இப்ப ஆட்சிக்கு வந்தீங்க, நடைமுறைப்படுத்தினீங்களா? 4 ஆண்டு சாதனை, வெற்றிகட்ட சாதனை, கலாச்சார பண்பாடு எல்லாம் சீரழிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் குடிகார சமூகமாக மாற்றி போத நாடாக அபித கஞ்சா கோட்டு சாராயங்கள் அடிப்படையில் இந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு 80 வருஷம் இன்னைக்கு வருதா? சோதனை 80 வருஷம் ஆண்டு காலத்துல இன்னைக்கு நாட்டாண்டுகிட்டு இன்னைக்கு போத கலாச்சாரம் நாட்டு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து நாங்க 4 ஆண்டு சாதனை 4வது சாதனை இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை கண்டிச்சு சமூகவாளர்கள் ஆர்ப்பாட்ட போராட்டத்தின் மூலமா பண்ணனா நீங்க லாரி விட்டு அடிக்கிறது, நீங்க கார் விட்டு அடிக்கிறது, அவங்களை துப்பாக்கியால சுட்டு கொள்றது கலாச்சாரம். இதுக்காக நாட்டாள வரீங்களா? கேட்கிறோம். இனி வருங்காலத்துல தமிழக அரசு நாங்க சேவை பெறும் உரிமை சட்டம்
மற்றும் ஊழலுக்கு எதிரான